ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, எந்த நேரத்தில் இந்த சந்திர கிரகணமானது உச்சக்கட்ட நிலையில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அது கூடவே கர்ப்பிணிகளுக்கு எழக்கூடிய முக்கியமான சந்தேகங்களான தூங்கலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் குளிக்கணுமா, இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சந்திர கிரகணம் அப்படின்னா பூமி, சூரியன், சந்திரன் இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி இருக்கும். அந்த சமயத்தில் சூரிய ஒளியானது சந்திரன் மேலே படாத வண்ணம் பூமி மறைச்சிட்டு இருக்கும். ஸோ பூமியுடைய நிழல் தான் சந்திரன் மேலே படும். இந்த நிகழ்வு தான் சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2025ஆம் ஆண்டுடைய முதல் கிரகணம் சந்திர கிரகணம் தான். இது ஒரு முழு சந்திர கிரகணம். இரத்த சிவப்பு சந்திர கிரகணம், இரத்த நிலவு அப்படின்னு எல்லாம் இந்த கிரகணத்தை நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஸ்டேஜில் இந்த கிரகணமானது பார்த்தீங்கன்னா அந்த முழு நிலவையுமே ரத்த சிவப்பு கலரில் மாற வச்சிடும். இதனால தான் நம்ம ரத்த நிலவு, ரெட் மூன், பிளட் மூன் இப்படியெல்லாம் இந்த கிரகணத்தை சொல்கிறோம். இந்த கிரகணம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2025ஆம் ஆண்டுடைய மார்ச் மாதம் 14ஆம் தேதி இந்த கிரகணமானது நிகழவிருக்கு. சரியான நேரம் இந்திய நேரப்படி கேட்டிங்கன்னா கரெக்டாக காலையில் 9:27க்கு தொடங்கி மாலை 3:03க்கு இந்த கிரகணமானது முடிவடையுது. கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு தொடர்ந்து இந்த கிரகணம் நீடிக்கும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகல் 12:28க்கு இந்த கிரகணமானது பீக் ஸ்டேஜில் இருக்கும். இந்தியாவில் இந்த கிரகணம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த கிரகணம் நிகழும் பொழுது பகல் பொழுதாக இருக்கிறதுனால இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்கவோ உணரவோ முடியாது. ஆனாலும் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது. முக்கியமாக உங்களுக்கு அந்த டைமில் வெளியே போகணும், முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, டாக்டர் பார்க்கணும், டியூ டேட் கொடுத்துருக்காங்க அந்த டைமில், அல்லது திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு அப்படின்னா இந்த சமயங்களெல்லாம் நம்ம வெளியே போகலாம். மற்றபடி தேவையில்லாமல் நம்ம வெளியே சுற்றுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த டைமில் அந்த சூரிய கதிர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே வீரியமிக்கதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வெளியே ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா உடனே குளிச்சிடணும். மற்றபடி நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது நீங்கள் குளிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களோட ருட்டீனில் நீங்கள் எப்போவும் டெய்லி குளிக்கிறீங்களோ அந்த டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய பேர் கிரகண நேரத்தில் பொதுவாக சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம வயிற்றில் இன்னொரு உயரை சுமந்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த டைமில் பசிக்கிற நேரத்தில் நம்ம சாப்பாடு எடுத்துக்கணும். டாக்டர்ஸ் கொடுத்துருக்க எல்லா சப்ளிமெண்ட்ஸும் நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். தண்ணீர் தாகம் எடுக்கும் போதெல்லாம் குடிக்கணும். முக்கியமாக கிரகண நேரத்தில் நிறைய தண்ணி குடிக்கலாம். சாப்பிடக்கூடிய உணவு மட்டும் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக நம்ம சாப்பிடணும். இந்த நேரத்தில் ஜீரண சக்தி கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான்வெஜ், ஆயிலி ஐட்டம், டீப் ஃப்ரைட் ஐட்டம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. லைட்டான ஃபுட்டாக பார்த்து எடுத்துக்கணும். நேரத்தில் ஷார்ப்பான பொருட்கள், கத்தி, கத்திரிக்கோள், நகவெட்டி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காகனா இந்த நேரத்தில் புவியீர்ப்பு சக்தியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்துலலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலக்கையை நிறுத்தி வைக்கும் போது அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் செங்குத்தாக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நிறைய நியூஸில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். இதற்கெல்லாம் காரணமும் அந்த நேரத்தில் நமக்கு புவியீர்ப்பு சக்தியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால தான் நம்ம அந்த டைமில் தவறுதலாக நம்ம கையை வெட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம சமைக்கணும் இல்லையா, அதனால் அந்த டைமில் நீங்கள் சமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கத்தி, கத்திரிக்கோள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. டிவி பார்க்கலாமா, மொபைல் பார்க்கலாமாலாம் கேட்குறாங்க. டிவி பார்க்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. மொபைல் யூஸ் பண்ணும்போது சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணாதீங்க. தேவையான நேரத்தில் மட்டும் மொபைல் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமான கால் அட்டன் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். பொதுவாகவே கர்ப்பிணிகள் அதிக நேரம் லேப்டாப்போ மொபைலோ இதெல்லாம் பார்த்துட்ருக்கக்கூடாது. அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் நம்ம குழந்தைய பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணாதீங்க. அதுலேருந்து அவ்வளோ ஹீட் எமிட் ஆகுது. இந்த ஹீட் நார்மல் பர்சனே ரொம்பவே டயர்டாக்கி விட்டுரும். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளை பயங்கர டயர்டாக்கும். அந்த ஹீட்டும் நம்ம வயிற்றுக்கு பக்கத்தில் மடியில் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா குழந்தையை தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்காது. ஸோ நீங்கள் லேப்டாப்பும் மொபைலும் தேவையான நேரத்தில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். சார்ஜ் போட்டுக்கிட்டு இந்த டிவைசஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க, கிச்சனில் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணுறீங்க, மிக்ஸி ஆன் பண்ணுறீங்க, டிவி ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா கையெல்லாம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நார்மல் டேஸ்லேயும் இதை நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணும்போது வழுக்குதா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வீட்டில் பாத்ரூம் வெளிப்புறத்தில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சமயங்களில் நான் வெளியே போனால் இந்த கதிர்கள் என்னை தாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிரகண நேரத்தில் நம்ம யூரின் டாய்லெட்லாம் போகாமல் ஹோல்டு பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது.
இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பாதை தொற்று இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைய தாக்கும். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக யூரின் மோஷன்லாம் ஹோல்டு பண்ணவே கூடாது. கொஞ்சம் இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. எவ்வளோ சோம்பேறித்தனமாக இருந்தாலும் நீங்கள் வந்து இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ வீட்டுக்கு வெளிப்புறத்தில் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் கட்டி வச்சுருந்தாலும் நீங்கள் வெளியே போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. தூங்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. தூங்காமலேலாம் முழிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. முக்கியமாக நைட் நேரம் வரக்கூடிய அந்த கிரகணத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பயந்துக்கிட்டே தூங்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் தூங்குறது வந்து கிரகண நேரத்தில் இன்னுமே பெஸ்ட்டு. நமக்கு அந்த டைமில் நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும், தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் வரும், பயம் வரும். இந்த மாதிரி கிரகணமாக இருக்கே நம்ம குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு சொல்லிட்டு தேவையில்லாத எண்ணங்கள், மனக்குழப்பங்கள்லாம் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக தூங்கிடலாம். இந்த கிரகணம் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு தொடர்ந்து நடக்கும் இல்லையா? ஸோ இந்த 6 மணி நேரம் நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா ஈஸியாகவே கடந்து போயிடும். அந்த டே வந்து உங்களுக்கு நார்மல் டே போலவே இருந்துடும். உங்களுக்கு தூக்கம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் படிக்கலாம், வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபடலாம். அந்த டைமில் வந்து மனசை வந்து அமைதியாக வச்சுக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவையில்லாத பயம், பதட்டம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது. ரொம்ப பயந்துக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. பட் கிரகண நேரத்தில் பொதுவாக கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதன் டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா, வெளியே போயிட்டீங்க, ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் குளிக்கும் போது அந்த தண்ணியில் வந்து உப்பு மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் குளிக்கலாம். துளசி இலையோ வேப்பங்குழுந்தோ கிடச்சிச்சின்னா அது கூட நீங்கள் சேர்த்துட்டு குளிக்கலாம். இது கிரகண நேரம் அப்படிங்கிறதுனால இல்லை, வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டுட்டு குளிக்கிறது வந்து ஒரு நல்ல கிருமி நாசினியாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.